கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், நாளைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் நமது எடப்பாடி அவருடைய நல்லாசியுடனும் கரூர் சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளராக போட்டியிடுகின்ற எனக்கு என்டிஏ கூட்டணியினுடைய வேட்பாளராக போட்டியிடக்கூடிய எனக்கு இரட்டை இலை சின்னத்திலே வாக்கு சேகரிக்க வருகின்ற இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அருமை தம்பி அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களே, அலை கடலென திரண்டு இருக்கக்கூடிய எனது அருமை சொந்தங்களே, மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களை வாழ வைத்த தாய் குலங்களே, எனது அருமை இளைஞர் பட்டாளமே, உங்கள் அனைவருக்கும் மற்றும் என்டிஏ கூட்டணியிலே இடம்பெற்று மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக வேண்டும், கரூர் மாவட்டத்திலே 4 தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என்று இரவு பகல் பாராமல் உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கூட்டணி கட்சியினுடைய அனைத்து தலைவர்களுக்கும் மற்றும் இங்கே வருகின்றிருக்கக்கூடிய இந்த புரட்சி தலைவர் உருவாக்கிய இந்த இயக்கத்தினுடைய ஆணி வேறாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கிளை கழகத்தினுடைய செயலாளர்களே, சார்பணி நிர்வாகிகளே, தேர்தல் பொறுப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் பாதம் பணிந்து எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, வெறுவாய் பேசிக்கொண்டு கரூரிலே வீரவசனம் பேசியவர்கள் எல்லாம் இன்று கோவையை நோக்கி படையெடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் தமிழகத்திலே மாற்றம் நிகழ்ந்துவிட்டது. தமிழக மக்கள் இந்த பெரிய அரசை தூக்கி எறிய தயாராகிவிட்டார்கள். தமிழகத்தில் 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தது புரட்சி தலைவி அம்மா அவர்களும் எடப்பாடியார் அவர்களும் சட்டம் ஒழுங்கு சரியாக இருந்தது, விலைவாசி கட்டுக்குள்ளே இருந்தது, ஏழை எளிய மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் நிம்மதியாக வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் 525 வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றி 5 ஆண்டு காலம் துயரத்தில் ஆழ்த்திய விடியா திமுக அரசு வீட்டுக்கு அனுப்ப வேண்டும், குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று தமிழகம் முழுவதும் ஒசூரில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரை புயலடித்துக் கொண்டிருக்கிறது. என்டிஏ கூட்டணியுடைய புயலடித்துக் கொண்டிருக்கிறது, அதிமுகவுடைய புயலடித்துக் கொண்டிருக்கிறது. அதனால் கரூர் சட்டமன்ற தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் என்டிஏ கூட்டணி 50,000 வித்தியாசத்தில் 50,000 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெறும். எவ்வளவு? 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறப் போகிறோம். கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 4 சட்டமன்ற தொகுதிகளிலும் வெற்றி பெற்று நம்முடைய புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் சொன்னது போல 210 தொகுதிகளிலும் வெற்றி பெறுவோம். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சொன்ன வாக்குறுதிகளை மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் துணையோடு நாம் அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோம். திமுக மாதிரி பொய்ய சொல்லிட்டு போக மாட்டோம். ஏன்னா 240